இந்த ராவண என்கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்காம பாத்துக்கோ. ராமா ராமா, இப்ப எதுக்கு கதவை லாக் பண்ணீங்க? நான் வெளியே போறேன். ஏய் வாங்க. டோரை லாக் பண்ணாம என் பெர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள வந்தா நான் சொல்லும்போது தான் போனோம். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஏய் நான் சொன்னதை நோட் பண்ணியா? நேத்திக்கு நான் சொன்ன ஷெட்யூல்ல நோட் பண்ணியா இல்லையான்னு கேக்குறேன். பண்ணேன் சார். குட். நான் ரிப்பீட் பண்ணலனாலும் நீ ரிமெம்பர் பண்ணி நோட் பண்ணிருக்கல? ஆமா சார். குட். கண்ணை மூடி ராமரை வேண்டிட்டு நேத்து நீங்க சொன்னதை ரிமெம்பர் பண்ணி எழுதிட்டேன் சார். பாக்குறீங்களா? நான் பார்க்க போறது அந்த பேப்பர் இல்ல, உன் ஜாதகத்தை பார்க்க போறேன். ஷெட்யூல் படி எப்படி நடந்துக்க போற, டைமை எப்படி மேனேஜ் பண்ணிக்க போற, டைம் டிஃபரன்ஸ் இருந்தா எப்படி பேலன்ஸ் பண்றேன்னு இன்னைக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறேன். ஸ்கெட்யூல்ல எந்த டிஃபரன்ஸும் இல்லாம நான் பாத்துப்பேன் சார். ஓ, அவ்வளவு வெல் ப்ரிப்பேர்டா இருக்கியா? வர்க் பண்ணிட்டே இருந்தா பிளான் நல்லபடியா நடக்கும் சார். என் கூட வேலை பண்றது எம்மன் கூட சேர்ந்து நொண்டி விளையாடுற மாதிரி ஒத்த கால விளையாடணும். ஏதாவது ராங் ஸ்டெப் போட்ட அவுட், சேலரி கட். 25,000 ரூபாய் சம்பளத்துல 15 நாள் சம்பளத்தை எனக்கு பணைய வச்சிடுற. இந்த 2 வாரத்துல உனக்கு உடம்பு சரியில்லை, உன் வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம், அப்படி இப்படின்னு லீவ் போட்டனா வேலைக்கு வராத. ஏன்னா உன் வேலை இருக்காது. கண்டிஷன் எல்லாம் படிச்சல? படிச்சேன் சார். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி தான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்க. அப்படி என்ன உனக்கு பணம் தேவை இப்போ? ஹேய், கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். சார், எனக்கு இப்ப இருக்கிற ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வரணும்னா உங்ககிட்ட கண்டிப்பா நான் வேலை பார்க்கணும் சார். நானே ப்ராப்ளமா இருந்தா சமாளிச்சுப்பேன் சார். என்கிட்ட ஒர்க் பண்றது நரகத்துல ஒர்க் பண்ற மாதிரி. நோ ப்ராப்ளம் சார். என்கிட்ட ஒர்க் பண்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம்னு தோணும். நான் செத்தாலும் பரவாயில்ல சார், இங்க தான் ஒர்க் பண்ணுவேன். ஓ ஓகே, இப்பவே உனக்கு வேலை தரேன். எனக்கு எந்த Dress போட்டா நல்லா இருக்குமோ அதை எடு. உங்களுக்கு எந்த Dress சூட் ஆகுமோ அந்த Dressயே போட்டுக்கோங்க சார். அது எங்களுக்கு தெரியும், நீ எடு. இந்த டி-ஷர்ட் போட்டுக்கோங்க. உன் செலக்ஷன் படு கேவலமா இருக்கு. அட்லீஸ்ட் நாளைக்கு வரப்போற புருஷனையாவது ஒழுங்கா செலக்ட் பண்ணு. ஃபீல் பண்றியா? சொல்லு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு ஓடி போயிரு. அதான் உனக்கு நல்லது. இல்ல சார், எனக்கு இப்போ இங்க ஒர்க் பண்றது தான் நல்லது. உங்களுக்கு பிடிச்ச Dress நீங்க போட்டுட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். என்ன பண்ணாலும் அசர மாட்டேங்கிறா. இவளை எப்படி விரட்டுறது? அர்ஜுன் உனக்கு விஷ் பண்ணனா? இவ போன உடனே விஷ் பண்றதுக்கு இவ என்ன அச்சுவோட லவர? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்ப்ளாயி தானே. ஏன் கிராணி, நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு நம்ம விஷ் பண்ண கூடாதா? நீங்க எல்லாரும் டெசிக்னேஷனை பார்த்து தான் விஷ் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றீங்க. அது ரொம்ப தப்பு. மேடம், ஆக்சுவலா சார் எனக்கு குட் மார்னிங் சொன்னாரு. உன்னோட சேலரி பத்தி, ஆஃப் மந்த் கண்டிஷன்ஸ பத்தி அச்சு உங்ககிட்ட சொன்னானா? சொன்னாரு மேடம். அத கேட்ட உடனேயே பயம் வந்திருக்கணுமே. ஆமா மேடம், கேட்கும்போது பயமா தான் இருந்தது. எப்பவும் பயம் வரும்போதுதான் தைரியமும் சேர்ந்து வரும். ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். வேலை செய்யற இடம் மட்டும் இல்ல, இந்த வீட்லயும் எனக்கு பயம் இருக்கு. ஆனா அதை சமாளிக்கிற தைரியமும் என்கிட்ட இருக்கு. வெரி குட். உங்ககிட்ட இருக்கிற இந்த பாசிட்டிவ் அப்ரோச்காக தான் நான் உன்னை அர்ஜுனுக்கு செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணேன். ஹாய் அச்சு. சாப்பிட்டியா? என்ன ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க போல இருக்கு. இன்னைக்கு ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு ரேஸ். பயங்கரமான ரேஸ். I'm going to do it. Yes. அதிக வேகம் ஆபத்தானது. நிதானம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க அத்தை.
அச்சு ம், நீ கவனமா தான் ஓட்டுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல், ஓகே? பார்க்கலாம். பாய். ஏய் எங்க போற? சாப்பிட்டுட்டு போ. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு போரிங். நான் கிளம்புறேன். பாய். அச்சு நோ. ஏய் அச்சுவை கவனமா பாத்துக்கோ, புரியுதா? அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கிற எந்த பிள்ளைக்கும் எதுவுமே ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்க. என்னையும் வர சொல்லிருந்தா, ஆனா கார்ல இல்ல. ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை ரன்னிங்லயே போயிட்டானோ? ஹலோ, என்ன பாக்குற? இல்ல பைக். பைக் தான். 0.6 செகண்ட்ஸ் 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போ. சார், எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் டைம் இல்ல. ஷெட்யூல் நிறைய இருக்கு. ஷெட்யூல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். சிட்டி கவுண்டர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. இப்ப அங்க தான் போறோம். ஓகே சார், நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் அங்க வந்துடுறேன். வாட்? அட்ரஸ் சார், லேண்ட்மார்க். ஓ, நான் அட்ரஸ் சொன்னா நீங்க டைரக்டா வந்துருவீங்க. நீ எனக்கு செக்ரட்டரியா இல்ல நான் உனக்கு பிஏவா? வண்டியில இரு. சார், அது வந்து இப்ப மட்டும் நீ பைக்ல வரல அது இதுன்னு சொன்ன, உனக்கு இங்க வேலை இல்ல. இப்பவே உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இரு. சார், நோ சார், நான் வரேன் சார். பட் பைக்ல வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, சோ ஸ்வீட். அப்படின்னா ஒரு வேலை செய்யலாமா? நேரா நம்ம ஒரு ஸ்வீட் கடைக்கு போலாம். நல்ல ஸ்வீட் வாங்கலாம். போற வழியில எல்லார்கிட்டயும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல வரீங்கன்னு கொடுத்துட்டே போலாமா? ஏய், ஏறு வண்டியில. ஆள பாரு, வண்டியில வர மாட்டாங்க. ஐயோ ஐயோ சார், பயமா இருக்கு சார். ஏய், நீ தான் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க. வேணும்னா என் வண்டியில ஹாரன் இருக்கு, தேவைப்பட்டா நானே அடிச்சுக்கிறேன். ஐயோ சார், நான் பயத்துல கத்துறேன் சார். ஸ்லோவா போங்க சார். ஐயோ சார், ஸ்லோவா போங்க சார், ப்ளீஸ் சார். ஸ்லோவா போணுமா? இன்னும் நான் ஸ்பீடா போகவே ஆரம்பிக்கல. என்னது? இப்ப போறது ஸ்பீட் இல்லையா? ஐயோ ராமா, நீ தான் என்ன காப்பாத்தணும். தொலைஞ்சு போறவன் வேணும் ஏதோ பண்றோம். ஏய், ஆள பாரு. ஏய், என்ன பேச்சே காணோம்? வண்டியில இருக்கிறியா இல்ல கீழே விழுந்துட்டியா? தலை எழுத்து சார். நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா போனா கூட நான் சத்தியமா கீழே விழுந்துருவேன். அட்லீஸ்ட் ஸ்பீட் பிரேக்கர்லயாவது கொஞ்சம் ஸ்லோவா போங்க சார். நீங்க பிடிக்க கூட பேலன்ஸே இல்ல சார். ஐயோ, என் செருப்பு சார், என் செருப்பு கீழே விழுந்துருச்சு சார். வண்டியை நிறுத்துங்க சார், என் செருப்பை எடுக்கணும். ஏய் சார் ப்ளீஸ் சார், பைக்கை நிறுத்துங்க சார். உன் பிச்சைக்கார செருப்புக்காக என் ரேஸ் நிறுத்த சொல்றியா? போடி. என்னாச்சு தம்பி? கீழே இறங்காம வண்டியிலே உட்காந்துருக்கீங்க? இல்ல உத்தமன், வீட்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆனா இங்கேயும் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுவும் சரிதான். அருமையான பாட்டு இல்ல உத்தமன்? நல்ல பாட்டா தான் இருக்கு. சரி, பாட்டை ரசிச்சுக்கிட்டே அப்படியே கீழே இறங்கி வந்துருங்க. செம்மையா இருக்க பாட்டு. எங்க இருந்து கேக்குது? எங்கன்னு தெரியலையே. எங்க இருந்துதா?
ஓ பாட்டு எங்க இருந்து கேட்டுச்சு? நீங்க எங்கேயுமே எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது தம்பி. நீங்க அங்க இருந்து இங்கதான் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த எஸ்கேப் ஐயோ இங்க ஓடிட்டாரே. ஏய், மூஞ்சாடி மாதிரி இருக்கிற கண்ணாடியை காய்ச்சடி. ஏய் ஆந்த கண்ணா அவன் புடிடா. நான் உங்ககிட்ட சிக்க மாட்டேன். ஏய் நில்லுடா. ஏய் வாடி. வா 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 வா. விடாத படி. டேய் டேய் டேய். இல்ல ஏய். ஐயோ படி அவன புடி. எங்கடி? ஐயோ டிரைவர் வண்டி எடுப்பா. தப்பிச்சிடுறா உத்தமா. ஐயோ இந்த நேரம் பார்த்து நிக்க முடிய மாட்டேங்குதே. அடியே புண்ணாக்கு இங்க வா. வா. சபா. ஏய் நம்ம ரெண்டு பேரும் காவி Dress போட்டுக்கிறத பார்த்து பயந்து போயிட்டானுங்க போல இருக்குடி. பாட்டி இப்படியே போனா நான் ஜேகேஆர் குடும்பத்துக்கு மருமகள் ஆகவே முடியாதா? ஏய் நீ எதுக்கு அத பத்தி யோசிச்சிட்டு இருக்க? இந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் நீதான் அந்த குடும்பத்தோட மருமக. அம்மா வாடி போலாம். ஐயோ என்னடா உங்க கேடிஎம் வரலையா? கேடிஎம்னா என்னடா? உங்க ஜேகேஆர் அர்ஜுன் தான். நீ அர்ஜுனை முதல்ல ஜெயிச்சு காமி, அதுக்கப்புறம் இந்த கேலி கிண்டல்லாம் பண்ணலாம். அர்ஜுன் ஒரு பஞ்ச் பண்ணா உன் வாயில பல்லெல்லாம் விழுந்து பொக்கே ஆயிடுவ. வராத ஒருத்தர் ஏன்டா இவ்வளவு பில்டப் பண்றீங்க? ஏய் வருவான்டா. ஏய் வர மாட்டான்டா அவன். ஏய் பாய்ஸ் வா வா வா. வருவான்டா. போயிடுச்சு. ஆமா சார் என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். நான் என்னோட மடியில் தூக்கி உட்கார வச்சிருக்கேன் இறக்கி விடுறதுக்கு. ரேஸ்மா, இந்த ரேஸ என்ஜாய் பண்ணு. ஐயோ ஐயோ ராமா, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? சார் தயவு செஞ்சு இறக்கி விடுங்க சார். இது ரேஸ், நடுவுல பைக் நிறுத்த கூடாது. ஆனா ஒண்ணு, நீ ஒரு விஷயம் சொல்லு, நான் நிறுத்துறேன். எதுவாவது போங்க சார். நீ ஒரு விஷயம் சொன்னா நான் நிப்பாட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்லு, நான் நிறுத்துறேன். அவரை டென்ஷன் ஆகாம பாத்துக்கணும்.
நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அதுதான் இப்போ அவருக்கு ரொம்ப முக்கியம். யாரும் சாகாம இருக்கணும்னா நம்ம மான மரியாதையோட இருக்கணும்டி. மான மரியாதையோட இருக்கணும்னா இதோ இந்த வீடு இருக்கணும். இந்த வீடு இருக்கணும்னா பேங்க்காரனுக்கு பணம் கட்டணும். இந்த மாதிரி 1000 ரேஸ் நான் ஜெயிச்சிருக்கேன். இதெல்லாம் மேட்ரே இல்ல. ஆனா நான் உன்னை ஜெயிக்கணும். வேலை வீரன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்பே நிறுத்துறேன். ஏய், யோசிக்க டைம் இல்ல, சீக்கிரம் சொல்லு. Your countdown starts. 3, 2, 1. நிறுத்தவா? நிறுத்தவா? நிறுத்தவா வேணாமா? மச்சான் அர்ஜுனை விடக்கூடாதுடா. வேண்டாம் சார், எனக்கு இந்த வேலை தான் முக்கியம். விடாத போ போ. நான் ஸ்லோவா ஓட்டுறதுக்கே நீ பயமா இருக்குன்னு சொல்ற. ஏய் நல்லா ஏறி போடா. நல்லா யோசிச்சு சொல்லு. பரவாயில்ல சார், நீங்க உங்க ஸ்பீட்லயே போங்க. இப்ப பாரு. நீ என்ன கூட மாட்டேங்கிற? கூப்பிடா என்ன? Come on dude. ஏய் வந்துட்டே இருடா. சார் எங்க போறீங்க? ஏய், இவனால பைக் ஸ்டாண்ட் கூட சார்